காரைக்கால் அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய தேவையான வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள அரசு பொது மருத்துவமனையில் புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நேற்று மாலை திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பல்வேறு பிரிவுகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகளை பார்வையிட்ட ஆளுநர் அவர்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சை மற்றும் உணவுகள் தரமாக வழங்கப்படுகிறதா என்று நோயாளிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இருக்கிறதா என்று ஆளுநர் கேட்டறிந்தார். நோயாளிகளுக்கு தரமான சிகிச்சை வழங்க வேண்டும் என்று ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தினார். முன்னதாக காரைக்கால் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்களோடு ஆளுநர் ஆலோசனை நடத்தினார். நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்னும் அரசியல் கட்சியை தொடங்கியதற்காக அவரை கைபேசியில் தொடர்பு கொண்டு புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்தார். அரசியலில் திரைப்பட நடிகர்கள் பல ஆண்டு காலமாக பங்காற்றி வருகின்றனர். எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த் போன்ற தலைவர்களை தொடர்ந்து சரத்குமார், கருணாஸ் உள்ளிட்டோரும் தனித்தனியாக அரசியல் கட்சிகளை தொடங்கி நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் தற்போது நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியிருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் என பெயரிடப்பட்டு அவரது கட்சிக்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் வழங்கியதும் கட்சியின் கொடி சின்னம் அறிவிக்கப்படும் என்று அறிவித்துள்ளார். வரும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்றும் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். விஜய் கட்சியின் பெயர் அறிவிப்பை தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் நடிகர்களும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சி தொடங்கியுள்ள நடிகர் விஜய்க்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தொலைபேசி மூலம் வாழ்த்து தெரிவித்துள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. 60 தமிழ் சங்கங்கள் ஒன்றிணைந்து நடத்தப்படும் வட அமெரிக்கா தமிழ்ச்சங்க பேரவையின் 37வது தமிழ் விழா மாநாடு வட அமெரிக்காவில் வருகின்ற ஜூலை மாதம் 4ஆம் தேதி தொடங்க உள்ளதாக புதுச்சேரி கம்மன் கழக செயலாளர் சி.பி. சிவக்கொழுந்து மற்றும் வட அமெரிக்கா தமிழ்ச்சங்க பேரவைத் தலைவர் பால சுவாமிநாதன் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். 1987ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட வட அமெரிக்கா தமிழ்ச்சங்க பேரவை 60 தமிழ்ச்சங்கங்களை உள்ளடக்கிய பெரிய அமைப்பாகும். இந்த பேரவை ஒவ்வொரு ஆண்டும் அமெரிக்காவில் உள்ள முக்கிய நகரங்களில் தமிழ் விழாவை தொடர்ந்து நடத்தி வருகிறது. இதன் அடிப்படையில் வெள்ளி விழா கண்ட சான் ஆண்டோனியாவில் தமிழ்ச்சங்கத்துடன் இணைந்து 2024ஆம் ஆண்டிற்கான தமிழ் விழாவை டெக்சாஸ் மாகாணத்தில் பெட்னா பேரவை சார்பில் 37வது தமிழ் மாநாடாக வருகின்ற ஜூலை மாதம் 4, 5, 6 ஆகிய தேதிகளில் நடத்துகிறது. இது குறித்து புதுச்சேரி கம்மன் கழக செயலாளர் முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து மற்றும் வட அமெரிக்கா தமிழ்ச்சங்க பேரவைத் தலைவர் பாலசாமிநாதன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அவர்கள், சமத்துவம் தமிழரின் தனித்துவம் என்ற கருப்பொருளோடு இந்த மாநாடு நடைபெற உள்ளது. இந்த ஆண்டு புதுச்சேரி மாநிலத்தையும் பெருமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் புதுச்சேரியின் வரலாற்று சிறப்புமிக்க புராதன சின்னமான ஆயி மண்டபத்தை லோகோ குறியீடாக உருவாக்கி உள்ளதாக குறிப்பிட்டனர். மேலும் வட அமெரிக்கா தமிழ்ச்சங்க பேரவைக்கு இந்தியாவிற்கான இயக்குநராக புதுச்சேரி எழுத்தாளர் ரவி குணபதி மைந்தனை தேர்ந்தெடுத்துள்ளதாக தெரிவித்த அவர்கள், இந்த மாநாட்டில் புதுச்சேரி முக்கியத்துவம் பெற்றுள்ளது என்றும் குறிப்பிட்டனர். 3 நாள் நடைபெறும் மாநாட்டில் உலக தமிழ் தொழில் முனைவோர்களை ஒன்றிணைத்து முதலீடுகளை அடையாளப்படுத்துவது, தமிழ் மொழி பண்பாடு மரபு கலைகளை பாதுகாக்கும் வகையில் விவாதங்கள் நடத்தப்பட உள்ளதாக கூறினார்கள். புதுச்சேரி மாநில முக்கிய விருந்தினர்கள், திரையுலக பிரபலங்கள், தமிழ் அறிஞர்கள் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளதாகவும் இந்த மாநாட்டின் இறுதியில் சாதனையாளர்களுக்கு தமிழ் பீட விருதுகள் வழங்கப்பட உள்ளது என்றும் இவர்கள் குறிப்பிட்டனர். மேலும் இந்த 37வது தமிழ் மாநாட்டின் லோகோவையும் அவர்கள் வெளியிட்டனர். தொடர்ந்து அனைவருக்கும் பொன்னாடை போற்றி முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி அரசின் கல்வித்துறை மூலமாக மண்ணாடிப்பட்டு தொகுதியைச் சேர்ந்த 11 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் வழங்கும் திட்டத்தினை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நேற்று தொடங்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட லிங்காரெட்டிப்பாளையம் பான்கோஸ் மேல்நிலைப் பள்ளி, கூனிச்சம்பட்டு அரசு மேல்நிலைப் பள்ளி, பி.எஸ். பாளையம் பாவேந்தர் பாரதிதாசன் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் 547 பேருக்கு இலவச லேப்டாப்பினை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். பின்னர் நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்தது குறித்து அவர் கூறுகையில், ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் அரசியல் கட்சி தொடங்கலாம், தேர்தலில் போட்டியிடலாம், அது அவர்களது ஜனநாயக உரிமை. புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நண்பர் விஜய்க்கு எனது வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். மக்கள் சேவையை யார் வேண்டுமானாலும் செய்யலாம், அதுபோல மக்கள் சேவையை செய்ய விஜய் அரசியலுக்கு வந்துள்ளார் என்றார். கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் புதுச்சேரியில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாக கூறப்படுகிறது என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் நமச்சிவாயம், எங்களது கூட்டணியின் தலைவர் முதலமைச்சர் ரங்கசாமியை கலந்து ஆலோசித்து எங்களது அகில இந்திய தலைமை உரிய நேரத்தில் உரிய முடிவை அறிவிக்கும் என அவர் கூறினார். விழாவில் கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள்முருகன், பாஜக நிர்வாகிகள் கலிய பெருமாள், சோம்பட்டு சிவா,
வெள்ளியனூர் பாஜக மாவட்ட தலைவர் அனிதா, பாஜக வெள்ளியனூர் மாவட்ட துணைத் தலைவர் அனுஷியா, பெற்றோர் சங்க தலைவர் சிவகுமார், ஜீவா உட்பட பலரும் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்ட காவல்துறை சார்பில் தலைக்கவசம் அணிவது குறித்த விழிப்புணர்வு பேரணியில் காவலர்கள் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகன அணிவகுப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு தலைக்கவச விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் காரைக்காலில் பொதுமக்கள் இருசக்கர வாகனம் ஓட்டும் பொழுது கட்டாயம் தலைக்கவசம் அணிய வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் காரைக்கால் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இருந்து புறப்பட்ட தலைக்கவசம் குறித்த விழிப்புணர்வு இருசக்கர வாகன அணிவகுப்பில் 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் தலைக்கவசம் அணிந்து கலந்து கொண்டனர். இருசக்கர வாகன அணிவகுப்பினை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணீஷ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் காவலர்கள் பங்கேற்ற இருசக்கர வாகன விழிப்புணர்வு அணிவகுப்பு காரைக்காலின் முக்கிய சாலைகள் வழியாக சென்று மீண்டும் கண்காணிப்பாளர் அலுவலகம் வந்தடைந்தது. படப்பிடிப்பில் கலந்து கொண்ட நடிகர் விஜயை காண ரசிகர்கள் திரண்டதால் புதுச்சேரி கடலூர் சாலையில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலில் மக்கள் சிக்கி தவித்தனர். 2ஆம் நாளாக நேற்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜயை பார்க்க AFT பஞ்சாலை முன்பு ரசிகர்கள் குவிந்தனர். அதைத் தொடர்ந்து வாயில் முன்பு பெரிய வேன் நிறுத்தப்பட்டு அதில் ஏறி விஜய் தனது ரசிகர்களை பார்த்து கையசைத்தார். அவரை பார்த்தவுடன் ரசிகர்கள் பூக்கள் வீசினர், பலூன்களை பறக்க விட்டனர். அப்போது ரசிகர்கள் சிலர் AFT சுவற்றின் மீது ஏற தொடங்கினர். அவர்களை போலீசார் தடியால் அடித்து தடுத்து நிறுத்தினர். ரசிகர்களை சந்தித்த பின் விஜய் மீண்டும் படப்பிடிப்பு தளத்திற்கு சென்று விட்டார். கடலூர் சாலையில் ரசிகர்கள் குவிந்ததால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் மாலையில் பள்ளி கல்லூரி அலுவலகம் முடிந்து செல்லும் மக்கள் நெரிசலில் சிக்கி தவித்தனர். 1 மணி நேரத்திற்கு பிறகு போக்குவரத்து சீரானது. ONGC அதிகாரிகளிடம் புதுச்சேரி அரசு அளித்த கடிதத்தை வழங்கி விரைந்து நிவாரணம் அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் வலியுறுத்தியுள்ளார். ஏனா மீனவர்களின் இழப்பீட்டுத் தொகையை புதுச்சேரி அரசு கணக்கில் டெபாசிட் செய்ய வேண்டும் என புதுச்சேரி அரசு ONGC அதிகாரிகளிடம் அளித்த அசல் கடிதத்தை புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் வழங்கினார். காக்கிநாடா ONGC அலுவலகத்தில் ONGC HR சுனில்குமார் மற்றும் திட்ட மேலாளர் கங்கோலியை சந்தித்து புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் அந்த கடிதத்தை வழங்கினார். மேலும் ONGC நிர்வாக இயக்குநர் ரத்னாஸ் குமார் உத்தரவின் பேரில் அவர்கள் கேட்டுக்கொண்டபடி புதுச்சேரி அரசின் கடிதம் வெளியிடப்பட்டது. இதுகுறித்து எண்ணெய் நிறுவன அதிகாரிகளிடம் இழப்பீடு தொகையை அரசு கணக்கில் உடனடியாக டெபாசிட் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மல்லாடி கிருஷ்ணராவ் வலியுறுத்தியுள்ளார். மணவெளி தொகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளி 307 மாணவ மாணவியர்களுக்கு புதுச்சேரி அரசின் இலவச மடிக்கணினிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் இன்று வழங்கினார். புதுச்சேரி அரசு கல்வித்துறை மூலம் மேல்நிலைப் பள்ளி கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு புதுச்சேரி அரசின் சார்பாக இலவச மடிக்கணினி வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்த திட்டத்தின்படி மணவெளி தொகுதியில் உள்ள நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளி, மணவெளி சந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளி, தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளி ஆகிய பள்ளிகளில் பயிலுகின்ற 307 மாணவ மாணவியர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கும் விழா இன்று காலை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தலைமையில் நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி மாணவ மாணவியர்களுக்கு இலவச மடிக்கணினிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் மாணவர்களிடையே உரையாற்றும் போது அரசும் மக்கள் முதல்வரும் அரசு பள்ளியில் பயிலுகின்ற மாணவ மாணவியர்கள் சிறந்த முறையில் படித்து வாழ்வில் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அனைத்து உதவிகளையும் மாணவ மாணவியர்களாகிய உங்களுக்கு செய்து வருகின்றனர். பள்ளி கல்வி முடித்த பிறகு மருத்துவ கல்வி, பொறியியல் கல்வி உள்ளிட்ட தொழில் கல்வி மற்றும் கலை கல்லூரிகளில் பயில்வதற்கு சென்டாக் மூலம் தேர்வு பெறுகின்றவர்களுக்கு புதுச்சேரி அரசே கல்வி கட்டணத்தை செலுத்துவதற்கு மக்கள் முதல்வர் நடவடிக்கை எடுத்துள்ளார். மேலும் அரசு பள்ளிகளில் பயிலுகின்ற மாணவ மாணவியர்களுக்கு மருத்துவ கல்வியில் 10% இடஒதுக்கீடு மக்கள் முதல்வர் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வழங்கியுள்ளது. இந்த ஆண்டு இதனால் அரசு பள்ளியில் பயிலுகின்ற மாணவ மாணவர்கள் மருத்துவ கல்வி பயின்று வருகின்றனர். நீங்களும் நல்ல முறையில் படித்து நீட் தேர்வில் மதிப்பெண் எடுத்து அரசின் 10% இடஒதுக்கீட்டை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் அட்டவணை இனத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியர்கள் எந்த பள்ளியிலும் எந்த கல்லூரியிலும் படித்தாலும் அதற்கான கட்டணத்தை புதுச்சேரி அரசே செலுத்துகின்ற திட்டத்தை முதல்வர் அறிவித்து செயல்படுத்தி வருகிறார். தற்போது உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த மடிக்கணினி மூலம் நீட் உள்ளிட்ட நுழைவுத் தேர்வுகளில் சிறந்த முறையில் பயில்வதற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக மட்டுமே இதனை பயன்படுத்த வேண்டும். தவறான வழிக்கு இந்த மடிக்கணினியை நீங்கள் ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது. உங்களுக்கு கல்வி போதிக்கின்ற ஆசிரியர் பெருமக்களை ஒருபோதும் மறக்கக்கூடாது. மாணவ மாணவர்களாகிய நீங்கள் படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும். அதற்காக உங்களுக்கு என்ன உதவிகள் தேவைப்படுகிறதோ அத்தனையும் புதுச்சேரி அரசு செய்து கொடுக்கும். நீங்கள் கல்வியிலும் வாழ்விலும் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் என வாழ்த்துரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை முதன்மை அதிகாரி தனசெல்வம், நேரு, துணை இயக்குநர் முனுசாமி, நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளி துணை முதல்வர் கல்யாணி, தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளி துணை முதல்வர் விஜயா, தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளி துணை முதல்வர் பிரேமா ஆனந்த் மற்றும்
தமிழ் விரிவுரையாளர் பூங்குழலி பெருமாள் உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் சக்தி பாலன், கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார், சக்திவேல், ரஞ்சித் குமார், லட்சுமிகாந்தன், தினகரன், மாஸ் மணிகண்டன், கலைவாணன், NSK செழியன், SPS குமரன், தங்கதுரை பூபாலன், சுமதி, நாகமுத்து, செந்தில் பிரியா, அன்பு உள்ளிட்டவர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள், பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஏனாம் மீனவர்களுக்கு இழப்பீடு வழங்குவது தொடர்பாக புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் பல்வேறு கட்சி பிரதிநிதிகள் மற்றும் ஏனாம் மீனவர்களுடன் ஆலோசனை நடத்தினார். ONGC நிறுவனம் முன் மீனவர்கள் தர்ணாவுக்கு பிறகு ONGC அதிகாரிகள் மற்றும் புதுச்சேரி முதல்வரின் மற்ற அதிகாரிகளுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் விரிவாக விளக்கி கூறினார். இந்த இழப்பீட்டுத் தொகையை புதுச்சேரி அரசு கணக்கில் டெபாசிட் செய்யுமாறு ONGC அதிகாரிகளிடம் அரசு கொடுத்த கடிதத்தை அளித்து வந்துள்ளேன். எண்ணெய் நிறுவனம் 2 தவணையாக செலுத்த ஒப்புக்கொண்டதை அடுத்து எண்ணெய் நிறுவன கணக்கில் 71 கோடியும் அரசு கணக்கில் 23 கோடியும் சேர்த்து மொத்தம் 94 கோடியை 15 மாதங்களுக்கு செலுத்த வேண்டும் என்றும் 15 மாத இழப்பீட்டுத் தொகையை அரசு UC வழங்கிய பிறகு மீதமுள்ள 12 மாதங்களுக்கு பிப்ரவரி 9 வரை மேலும் 3 மாதங்கள் சேர்த்து மொத்தம் 12 மாதத்திற்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்துள்ளார். எப்படியும் இம்மாதம் 14ஆம் தேதிக்குள் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி, மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்ட அதிகாரிகள் இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் உறுதியளித்தார். புதுச்சேரியில் ரவுடி பெயரில் நகைக்கடை உரிமையாளரிடம் ரூபாய் 5 லட்சம் பணம் கேட்டு மிரட்டிய வாலிபரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி பாரதி வீதியைச் சேர்ந்தவர் ரமேஷ், வயது 55. பாரதி வீதியில் நகைக்கடை நடத்தி வருகிறார். இவரது வீட்டின் கீழ்ப்பகுதியை 3 கடைகளாக பிரித்து வாடகைக்கு விட்டுள்ளார். கடந்த 28ஆம் தேதி காலை 11 மணிக்கு ரமேஷ் மொபைல் போனில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் தான் மன்னர் மணிகண்டன் எனவும் தன்னுடைய ஆள் வீட்டு அருகில் நிற்கிறார், அவர்கள் வந்து உன்னை பார்ப்பார்கள், அவர்களிடம் ரூபாய் 5 லட்சம் கொடுத்து அனுப்பு என கூறியுள்ளார். ஏன் கொடுக்க வேண்டும் என ரமேஷ் கேட்டுள்ளார். அதற்கு ஏன் சம்பவம் செய்தால்தான் கொடுப்பீர்களா என கூறிவிட்டு மொபைல் போனை அணைத்து விட்டார். ரமேஷ் பெரியகடை காவல்துறையில் புகார் அளித்தார். போலீசார் ரமேஷை தொடர்பு கொண்டு மொபைல் நம்பர் யாருடையது என விசாரணை நடத்தினர். மிரட்டல் விடுத்தது உழவர்கரை அருந்ததி நகரைச் சேர்ந்த வேளாங்கண்ணி மகன் பிரசாந்த் என்கின்ற ஜெமினி, வயது 23 என தெரிய வந்தது. இவர் ரமேஷ் வீட்டின் கீழ் உள்ள வாடகை கடையில் இயங்கிய ஸ்கிரீன் பிரிண்டிங் கடையில் வேலை செய்து வந்துள்ளார். கடந்த 3 மாதத்திற்கு முன்பு ஸ்கிரீன் பிரிண்டிங் கடை இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கடையில் வேலை செய்த போது வீட்டின் உரிமையாளரான ரமேஷிடம் அதிக பணம் இருப்பதை அறிந்த பிரசாந்த் ரவுடி பெயரில் மிரட்டி பணம் பறிக்க திட்டமிட்டுள்ளார். சமீபத்தில் தனது நண்பர் மூலம் கிடைத்த மொபைல் போன் மூலம் நகைக்கடை உரிமையாளர் ரமேஷை தொடர்பு கொண்டு ரவுடி மன்னர் மணிகண்டன் பேசுவதாக கூறி மிரட்டியது தெரிய வந்தது. கைது செய்யப்பட்ட பிரசாந்த் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். குடியரசு நாள் அணிவகுப்பில் சிறப்பாக செயல்பட்டு கோப்பையை வென்ற லாஸ்பேட்டை வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் சாரணியர் மாணவிகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் குடியரசு நாள் அணிவகுப்பில் சிறப்பாக செயல்பட்டு கோப்பையை வென்ற சாரணியர் மாணவிகளுக்கு பாராட்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் பள்ளியின் துணை முதல்வர் கௌரி தலைமை தாங்கி வரவேற்புரை வழங்கினார். இதில் சிறப்பு விருந்தினர்களாக சாரண இயக்க ஆணையர் சண்முகம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த கோப்பையை வென்ற மாணவிகள் ஹேமபிரியா, பவித்ரா, மகாலட்சுமி, குணஸ்ரீ ஆகியோருக்கு பாராட்டு தெரிவித்து வெற்றி கோப்பை வழங்கப்பட்டது. அனைத்து ஆசிரியர்கள் மாணவிகள் முன்னிலையில் சாரண சீருடையில் மாணவிகள் அணிவகுத்து வந்து கோப்பையை பெற்றுக் கொண்டனர். இறுதியில் சாரணிய பயிற்றுனர் பார்வதி நன்றி உரை வழங்கினார். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி போனிக்ஸ் அமைப்பிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள புதிய நிர்வாகிகள் அறிமுக விழா மொரட்டாண்டி பகுதியில் நடைபெற்றது. சர்வதேச அமைப்பான ரோட்டரி கிளப்பின் ஒரு அங்கமான ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி போனிக்ஸ் அமைப்பிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள புதிய நிர்வாக குழு உறுப்பினர்கள் அறிமுக விழா மொரட்டாண்டி பகுதியில் நடைபெற்றது. தொடர்ந்து ரோட்டரி அமைப்பின் சர்வதேச பாடல் ஒளிபரப்பப்பட்டு அனைவரும் வரவேற்கப்பட்டனர். பின்னர் அமைப்பின் மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் செங்குட்டுவன் தலைமையேற்று விழாவை தொடங்கி வைத்தார். பின்னர் துணை மாவட்ட ஆளுநர் வாணி புதிய நிர்வாகிகளை அறிமுகம் செய்து வைத்தார். அதன்படி அமைப்பின் தலைவராக ஜனார்த்தனம், செயலாளராக அருண்குமார் மற்றும் பொருளாளராக கார்த்திகேயன் ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டனர். பின்னர் விழாவில் பங்கேற்ற சிறப்பு அழைப்பாளர்கள் புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிர்வாகிகள் மற்றும் மூத்த உறுப்பினர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி வாழ்த்தி பேசினர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு சலவை இயந்திர பெட்டி உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டன. இதில் ரொட்டேரியன்கள் பாலாஜி, பாபு, மணி, AKS பாலாஜி, செல்வநாதன், பாஸ்கரன், லியோன், வைத்தியநாதன் உட்பட அமைப்பின் அனைத்து பிரிவு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிறைவாக செயலாளர் அருண்குமார் நன்றி கூறினார். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.